8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு முட்டைகோஸ் செய்யலாமா? அந்த முட்டைகோஸ் இல்லை, இந்த முட்டைகோஸ். டீ கடையில் போய் டீ குடிக்கிறவங்களுக்கு தெரியுங்க நான் எந்த முட்டைகோஸை சொல்கிறேன்னு. அதாங்க அந்த கடையிலலாம் வச்சுருப்பாங்கல்ல, இப்படி பந்து மாதிரி இருக்கும்ல, பார்க்கவே நல்ல பெருசாக இருக்கும். அது ஒன்று சாப்பிட்டு டீ குடித்தாலும் வயிறு டம்முன்னு ஆயிரும். இவ்வளோ நாள் கேக்கு, எவ்வளோ கேக்கு நம்ம செஞ்சுட்டோம். நம்ம இந்த முட்டைகோஸு கேக்கையும் செஞ்சுருவோமா? வாங்க. இந்த பாருங்கங்க, அதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி மெஷரிங் கப்பு, நீங்கள் எந்த கப்பு எடுக்கீங்களோ அந்த கப்புக்கு உங்களுக்கு தேவைக்கு 1 கப்போ 2 கப்போ எடுத்துங்க. நான் இப்போ 1 கப்பு அளவுக்கு சொல்கிறேன். 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. இந்த மைதா மாவு நம்ம இப்போ எது எடுத்தாலும் ஜலிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மைதா மாவும் ஃபஸ்ட்டு நம்ம ஜலிச்சுக்கலாம். அதில் கட்டி இல்லாத அளவுக்கு ஜலிச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு தான் ஜலிச்சு முடிச்சிட்டோங்க. இப்போது நம்ம 1 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை. இந்த சர்க்கரையை நம்ம மிக்சியில் 2 ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிடலாம். நாங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன், சேர்த்து பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கங்க, சர்க்கரை நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் வச்சு நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு கேக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த தயிர் இல்லாமல் இப்போ ஒரே ஒரு முட்டை போட்டு தான் இதில் செய்ய போகிறோம். இதில் முட்டை இல்லாமல் தயிர் வச்சு செய்யலாம். இதுக்கு நீங்கள் தயிர் ஊற்றுறாந்தா கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் இது கூட சேர்த்து அடிச்சிடலாம். நான் இப்போ முட்டை போடுறேன். இதையும் சேர்த்து இப்போ மறுபடியும் ஒரு அடி அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு முட்டையை போட்டு அடிச்சிட்டேன்னா இப்போது நான் கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு ஆயில், ரீஃபண்ட் ஆயில், வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில். இப்போ உங்கள்கிட்ட ரீஃபண்ட் ஆயில் இல்லை, பாம் ஆயில் இருந்ததுன்னா பாம் ஆயில் கூட ஊற்றிங்க. ஆனால் அந்த கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றாதீங்க, இது வாசனை அடிக்கும். இதையும் இது கூடயே ஊற்றிக்கலாம். ஊற்றி மறுபடியும் லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா அடித்தாச்சு. அவ்வளோந்தாங்க. இந்த அடித்ததை இந்த மாவு கூட நம்ம சேர்த்தலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்ல மொறுன்னு இருக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு, நான் கொஞ்சம் பெரிய ஸ்பூனு தான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நம்ம வறுத்த இடியாப்ப மாவு தான், அது போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. வறுத்த ரவையோ பச்சை ரவையோ எது இருந்தாலும் சரி தான். ஒரு பிஞ்சு அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு விஸ்கோ அல்லது கையோ வச்சு நல்லா இப்போ கை வச்சு பிணைஞ்சால் நல்ல பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் லைட்டாக அப்படி நல்லா அந்த கேக்குக்கெலாம் விரவுற மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க. இந்த ஆயிலு, முட்டை, சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து இதில் பிடிச்சிரும் பாருங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து நான் விரவிக்கிறேன். இப்போ பால் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம விரவிக்கணும். இப்போ நம்ம அதை கொஞ்சம் பால் ஊற்றணுன்னா இந்த மாவெல்லாம் அந்த சர்க்கரையில் சேர்ந்து அப்படியே மெலிட் ஆகி லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் தலைவாக ஆகிடும். இதோட போதும். இதை நம்ம அப்படியே விரவி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டாலே போதும். ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரவை இதோட ஊறி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா நம்ம திக்காக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ முட்டை போட்டிருக்கறதுனால நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சப்போஸ் முட்டை வாசம் பிடிக்கலைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துங்க. நான் எப்போவுமே தயிர் ஊற்றி தான் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். அதனால் இந்த வாட்டி முட்டை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் முட்டை போட்டு செய்கிறேன். அவ்வளோதாங்க, மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கட்டியே ஆயிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, கொஞ்சம் கிளுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நல்ல அந்த ரவை எல்லாம் இதில் ஊறி நல்ல கட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இனி ஆயில் கடாயில் ஊற்றி நம்ம அதை சுட்டு எடுக்கிறது தான் வேலை. ஈஸியான வேலை இது. விரவு மட்டும்தான் நமக்கு, மற்றபடி எல்லாமே சுட்டு எடுத்தால் ஈஸி. கொஞ்சம் பொறுமையாக சுட்டு எடுக்கணும். வாங்க நம்ம நீ சுடுறதை பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த ஸ்டவ்வை ஸ்லிம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹைலேயும் வைக்காமல் மீடியத்திலே வச்சு ஹீட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம கேக்கு பொரிஞ்சு வரும்போது நல்லா ஸ்லோவாக பொறுமையாக வெந்து வரும். இதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கலாம்.
ஏன்னா தண்ணியில் கையை முக்கிக்கிட்டு அந்த மாவை உருட்டும் போது கையில் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கு தான். ஆயில் ஹீட் ஆச்சான்னு நம்ம ஒரு துண்டு போட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தன்னால் எஞ்சி மேலே வந்துச்சுனால ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிங்க. அப்போ தான் நமக்கு லைட்டாக ஒட்டாமல் வரும். எடுத்துட்டு சின்ன உருண்டையை எடுத்து உருட்டிடுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ். நான் இந்த சைஸ் அளவுக்கு நம்ம அந்த பூரி சப்பாத்திக்கெலாம் எடுப்போம்ல அந்த சைஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்படி போட்டுருலாம். சிலவங்க அதுக்கு மேலே 2 கோடு கத்தி வச்சு லைட்டாக ஒரு கோடு போடுவாங்க. பாருங்கள், இப்படி நீங்கள் உருட்டிட்டு இப்படி ஒரு கத்தி வச்சு லைட்டாக இப்படி ஒரு கீரல் கீரி கூட போட்டுடலாம். இப்படி போட்டுட்டு இப்படி லைட்டாக ஒரு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக உள்ளே வேகலைன்னா அப்படி. இதுதான் வெட்டு கேக்கு. இதே மாவு தான் வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா வெடித்து வந்துருச்சு பார்த்தீங்களா? உள்ளே எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நம்ம பொறுமையாக தான் இதை வேக வச்சு எடுக்கணும். இந்த ஆயில் எல்லாம் உள்ளே இறங்கி சில சமயம் நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இந்த இப்போ வெடிச்சு வருது பார்த்தீங்களா, உள்ளே வந்து இப்போ வந்து நல்லா வெந்துருக்கும். இதை அப்படியே பொறுமையாக எடுத்துடலாம். அந்த வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அப்படியே பொறுமையாக எடுத்துரும். பாருங்கள், இதே மாதிரி ஈஸியாக நான் சொல்லி தந்த இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பராக இந்த டீ கடை முட்டைகோசு கஜடான்னு கூட சொல்லலாம். டீ கடை கஜடா இல்லை முட்டைகோசு கேக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து அசத்துங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் முதலாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேவா? பை.